அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 6. செகண்ட் 1/2 மைனஸ் 3x ஹோல் டு த பவர் 4. தேர்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x plus 2. இந்த மூணையுமே என்ன பண்ணணுமா, இன்டகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எல்லாமே எக்ஸில் தான் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதுக்கு நம்ம முதல்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான், என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்னா அதே தான், இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n dx சீக்கிரம் என்ன பார்த்தோம், எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 plus சிங் போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். அடுத்து இந்த போட்டுட்டு இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே போடணும். இங்கே வெறும் எக்ஸ் இருக்கனால எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும், அது கீழே டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராப்ளம் சப்டிவிஷனில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா. இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் n dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் டு த பவர் 6 இன்ட்டு dx. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இது ஃபுல்லாக ஒரு எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் டு த பவர் n என்னதா, எக்ஸ் டு த பவர் n dxனா எக்ஸ் டு த பவர் n plus 1 by n plus 1. அதே மாதிரி தான் இதை ஃபுல்லாக ஒரு எக்ஸ் மாதிரியே நான் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் 6 plus 1 by 6 plus 1. சரிங்களா? எக்ஸ் டு த பவர் எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் 6 plus 1 by 6 plus 1. அடுத்து இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தியா, ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணான்னா 1, அதை கீழே வகுக்கணும். சரிங்களா? கீழே வகுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் 6ன்னா அந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா மாதிரியே எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் பவர் 6 plus 1 by 6 plus 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி போட்டணும். அடுத்து எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி வகுக்கணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது 1, அந்த 1 டிவைட் பண்ணணும். அது போட வேண்டியதில்லை, ஏன்னா 1 தானே. அப்போ என்ன வரும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் 7 by 7 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் 7 by 7 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சிங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் பாருங்க, இன்டகிரல் ஆஃப் 1/2 மைனஸ் 3x டு த பவர் 4 இன்ட்டு dx. இது அதே மாதிரி தான். இது அப்படி மேலே கொண்டு போயிருங்க. ஏன்னா எக்ஸ் பவர் n தான் ஃபார்முலா இருக்குது, கீழே இல்லை. மேலே கொண்டு போயிட்டா என்ன வரும், இன்டகிரல் ஆஃப் 2 மைனஸ் 3x டு த பவர் ப்ளஸ் 4ங்கிறது மேலே நியூமரேட்டர் போட்டால் மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 4 நியூமரேட்டருக்கு போகும்போது மைனஸ் 4. இப்போ அதே தான், இது ஃபுல்லாக ஒரு எக்ஸ் மாதிரியே நினச்சிக்கோங்க. அப்போ எக்ஸ் பவர் என்னன்னு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. அப்போ என்ன வரும், 2 minus 3x to the power minus 4 plus 1 divided by minus 4 plus 1 plus constant c. அடுத்து இந்த உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ண, நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன 0, மைனஸ் 3x டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் 3, மைனஸ் 3x டிஃபரன்ஷியேட் பண்ண மைனஸ் 3. அதை இங்கே வகுத்தரணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும், 2 minus 3x to the power minus 4 plus 1 minus 3 divided by minus 4 plus 1 minus 3. இங்கேயும் ஒரு minus 3 இருக்கு, plus constant c. புரியுதா? அப்போ இங்கே என்ன வரும், 2 minus 3x to the power minus 3, minus into minus plus ஆயிரும், 3 into 3 9 ஆயிரும், plus constant c. அப்போ இது கூட என்ன செஞ்சாலும் மேலே உள்ளது கீழே கொண்டு கூட எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், கீழே வரும்போது ப்ளஸ் 3 ஆயிடும். அப்போ 1/9 கீழே தான் இருக்குது, 9 அங்கேயே இருக்கட்டும், 1 இது கீழே இறங்குது. அப்போ 2 மைனஸ் 3x டு த பவர் ப்ளஸ் 3. மைனஸ் 3ங்கிறது பவரில் இருக்கும்போது டினாமினேட்டர் போது ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? இதுதான் செகண்டனுடைய இன்டகிரல் வேல்யூ. அடுத்து தேர்டு என்னது, integral of square root of 3x plus 2 into dx. 3x plus 2 into dx இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இது ஸ்கொயர் ஒன்னா பவர் 1/2 எழுதிக்கலாம். அப்போ 3x plus 2 ஹோல் பவர் 1/2 into dx. 1/2 into dx. அப்போ ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி, எக்ஸ் டு த பவர் என்னன்னா
எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இதே மாதிரி தான். அப்போ என்ன வரும்? 3x ப்ளஸ் 2 ஹோல் டு த பவர் 1/2 ப்ளஸ் 1 பை 1/2 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3, நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இதை ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணி வகுத்தரணும். அப்போ 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 ப்ளஸ் 0 அப்போ 3. சரிங்களா? அப்போ 3x டிஃபரன்ஷியேட் 3 வகுத்தரணும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. அப்போ இங்கே என்ன வரும்? இது இங்கே சிம்பிளை பண்ணால் 3x ப்ளஸ் 2 ஹோல் டு த பவர் அரையும் ஒன்று கூட்டினா 3/2 இருக்கு இல்லையா? ஆஃப் ப்ளஸ் 1 எல்சியம் எடுத்தால் 2. இப்போ 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3/2. அப்போ இது 3/2 பை இங்கே என்னது? ஆஃப் ப்ளஸ் 1 3/2 இன்ட்டு 3 ப்ளஸ் சி. அப்போ இது என்னது? 9/2வா? அப்போ என்ன வரும்? 3x ப்ளஸ் 2 ஹோல் பவர் 3/2 பை 3 இன்ட்டு 3 9/2 ப்ளஸ் சி. இப்போ அதை ரெசிப்ரோக்கல் திருப்பி விட்டான்னு வந்துடும் 2/9 into 3x plus 2 whole to the power 3/2 plus constant c. Okay student, doubt in the comment box comment பண்ணுங்க. Thank you.